வணக்கம்ண்ணா. யாரு ஓவரா குனிறானே? என்னண்ணா என்ன தெரியலண்ணா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, சரியா ஞாபகத்துக்கு இல்லையே. அண்ணா 5 வருஷம் முன்னாடி அழகிய கீழே என்ற படத்துல நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுமே. டேய், இந்த 2 ஜட்டி போட்டு பேண்ட் போடுவிய ரெட்டை ஜட்டி ரமேஷ் தானே நீ? ஆமாண்ணா. வளர்ந்துட்டியா? வளர்ந்துட்டேண்ணா. சந்தோஷம். இவ்வளவு நாளா தமிழ் ஃபீல்ட்ல கண்மை எங்கடா போறீங்க? அண்ணா பாம்பே போனேன், 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆந்திரா போனேன், 3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு மத்த மொழிகள்ல போய் வித்தையை காமிச்சு ஜெயிச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கே, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமா, இந்த ஆல் பேப்பர்ஸ், ஆல் சேனல்ஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எதுலயுமே உன் பேரை நான் பார்க்கலையா? அண்ணா அங்க என் பேர் ரமேஷ் சுந்தரம்ண்ணா. டேய், அந்த பெண்டு டான்சர் ரமேஷ் சுந்தரம் நீயா? ஆமா. அட சண்டாள பாவி. இந்த தாத் பூத்துட்ட படத்துல கரீனா கபூர் பெண்டு எடுத்துட்டு நீ நம்ப மாட்ட. தினசரி நான் காலையில எந்திரிச்ச உடனே உன் பாட்டை பார்த்துட்டு தான்டா நான் வெளியில வருவேன். பின்னால கொடுக்க பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு தெரிஞ்சா. ஆமாண்ணே. மிரட்டிட்டியா? மிரட்டிட்டியா? ஆமாண்ணே. சண்டாள பாவி. ஆமா, நீ இப்ப எதுக்கு என்ன பாக்கற? தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்ண்ணே. டேய், அதர் லாங்குவேஜ்ல ஜெயிச்ச உடனே மதர் லாங்குவேஜ்ல ஜெயிக்க வைக்காம விட்டுருவானா? காடை கொடு. இந்தங்கண்ணே. கண்டினியூ உனக்கு நான் வாய்ப்பு வாங்கி தருவேன். நன்றி. வாய்ப்பு வந்து வாசல் தட்டுறது என்கேஜ்னு சொல்லப்படாது. இல்லண்ணே. பழச மறக்க மாட்டேனே. பணிவா தானே இருக்க? கண்டிப்பாண்ணே. நம்பலாம்ல? ஆமாண்ணே. வரங்கண்ணே. போடா போடா போடா. நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஆஷிம். நான் திரைப்பட நகரம் என்ற படத்துடைய இசையமைப்பாளர். படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் முத்து. திரைப்பட நகரம் இசை விழாவில் நம்ம இருக்கோம். நம்ம படத்தில் ஒவ்வொரு பாடல்களும் மியூசிக்கோட சேர்ந்து வரிகளும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. என் பேர் தெனாலி. இந்த படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் குமார் பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட பாடல்கள், இசை, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படும்னு நினைக்கிறேன். திரைப்பட நகரம் ஆடியோ லான்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல இங்க நடைபெற போது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ சோ மச். திரைப்பட நகரம் ஆடியோ லான்ச் CD இப்போ வெளியிட போறாங்க திரு பாக்யராஜ் சார் அவர்கள். இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரமாதமாக நடந்தது. படத்துல 5 சாங் ஒவ்வொன்றும் சூப்பரா வந்திருக்கு. நல்லா பேசுறாரு. இந்த படத்தோட பிளஸ்ஸே 5 சாங்ஸ் தான். சாங்ஸ்க்காகவே நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். பாட்டுக்காகவே படம் சூப்பராக ஓடும். கண்டிப்பாக சாங்ஸ்க்காகவே ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப வருவாங்க. சார் வணக்கம். ஆடியோ ஃபங்க்ஷனை அசத்திட்டீங்க. வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பொண்டா சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏற்கனவே நீங்க சொன்னபடி 2 படம் வாங்கினேன். லாபமும் நல்லபடியா கிடைச்சது. கடவுள். இந்த படத்தோட பாட்டை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி படமும் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். டிகே டிஸ்ட்ரிபியூஷனை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்க. இங்க பாருங்க, நான் ஒன்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ப்ரொடியூசர்ட்ட கலக்காம எதுவும் பேச முடியாதுல்ல. இங்க நீங்க தானே எல்லாம்னு சொல்றாங்க. அதையும் சொல்லிட்டாங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சரி, உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு நானே உங்க லைனுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா முடிச்சு கொடுங்க. நல்லது. ஐயா சொல்லுங்க. சார், என் பேர் சுப்பிரமணியம். சரி, ஊர்ல நீ வந்து வாத்தியார் சுப்பிரமணியன் சொல்லுவாங்க சார். சொல்லட்டும். ஒரு படம் பண்ணிருக்கிறேங்க சார். இந்த படத்துல பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். எக்ஸலண்டாவும் இருக்கு. சரி, நீங்க பார்த்து அந்த தம்பியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்களே சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே எங்க மியூசிக் டைரக்டர் நம்பி அடுத்த படத்துக்கு கேக்குறீங்க. ஆமா சார். உங்களுக்கு தான் 2வது படம் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். போறதுக்கு முன்னால என் அசிஸ்டன்ட் கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே சார். டேய் முகுந்தா, அண்ணா சார் கிட்ட அவர் நம்பர் வாங்கிக்க. சரிங்க அண்ணா. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். சரி. மாப்ள, இன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுல? ஆமாண்டா மச்சான், வந்தவங்கெல்லாம் பாட்டை கேட்டு அசந்துட்டாங்கடா.
டேய் மச்சான் இப்பவே நம்ம பாதி ஜெயிச்சோம் ஆமா சார். நம்ம ஆசிம் உண்மையிலே கலக்கிட்டான்டா. கைக்குறோம் தேங்க்ஸ்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல ஆசிம் கலக்கிட்டான்னு சொன்னீங்களே, அதுல கலங்கி போய் உட்காந்து. என்னடா மச்சான் சொல்றேன்? டேய் இன்னைக்கு அவன் இன்டர்வியூல என்ன சொன்னான்னு கேளுங்கடா. படத்தை பத்தி மட்டும்தான் சொன்னேன். படத்தை பத்தி சொன்னியா? உன்னை பத்தி என்னடா சொன்ன? சொல்றா. பாட்டு மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னியே, என் கதை நல்லா இல்லையா? இவன் கேமரா நல்லா இல்லையா? இவங்க நடிப்பெல்லாம் வேஸ்ட், அப்படிதானே? அவன் அப்படி என்னடா சொன்னான்? டேய் உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அவன் என்னமோ நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அவன் தான் பெருசுன்ற மாதிரி பேசுறான். சரி விட்றா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதடா. டேய் எதிரா சின்ன விஷயம்? ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட ஒட்டாம இருக்கான். ஒரு படம் புக் ஆன உடனே நம்மளெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். செந்தில், நீ காம்ப்ளெக்ஸ்ல பொறாமையில பேசிட்டு இருக்க. பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? காம்ப்ளெக்ஸ்ங்கறான், பொறாமங்கறான், எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாரு. டேய் விடுங்கடா, ஜாலியா இருக்கிற நேரத்துல ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? அதெல்லாம் இல்லடா, இன்னைக்கு இதை ஃபைனல் பண்ணியே ஆகணும். டேய் நான் கிளம்புறேன். டேய் ஆசிம், நீ ஏன்டா இப்ப டென்ஷன் ஆற? என்னடா பேசுற? அவன் ரூமை விட்டு போன்னு இன்டெரக்டா சொல்றான். நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? டைரக்டாவே சொல்றேன், கிளம்புடா. டேய் செந்தில், டென்ஷன் ஆகாதடா, இன்னும் ரீ ரெக்கார்டிங்லாம் இருக்குடா. டேய் ஆளா இல்ல, அதெல்லாம் வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம்டா. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. குமார் வாடா போலாம். இருடா, பேசிட்டு இருக்கிறோம்ல. பேசுன வரைக்கும் போதும். வரியா இல்லையா? தெனாலி வா போலாம். டேய் என்னடா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, நீ கம்முன்னு இருக்க? விட்றா, போனா போட்டு விட்றா. என்னடா மச்சான், யாரையுமே காணோம். டேய் ஆசிமோட கீபோர்டு வர காணும்டா. டேய் இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததான்டா. கவிஞர் ஆசிம் கூட போனான்டா. அந்த கோமாளி எதுக்குடா கூட போனா? இப்ப என்னடா பண்ணலாம்? விட்றா, எதுவா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். என்னப்பா இது? ஒரே ராத்திரியில இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஏன் முத்து, நீயும் கூட தானே இருந்த? ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திருக்க கூடாது? இல்லக்கா, எல்லாமே ஒரே செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. நானும் எவ்வளவோ ஆசிம் கிட்ட சொல்லி பார்த்தேன்க்கா, யாரும் கேட்காம போயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? காலையில இருந்து நிறைய தடவை கால் பண்ணிட்டேன்க்கா. அந்த 3 பேர் மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்லாம் கிடக்கட்டும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 11 மணி ஆகுது, எவனும் ஆபீஸ்க்கு வரல. போன் போட்டாலும் எவனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓஹோ, வெற்றி மதப்பிள்ளை நேத்து அடிச்ச மப்புன்னு திருவிளையாக்கும். முகரையிலே பாரு, முகரையில. வாங்கண்ணே, வாடா. இந்தாங்க, காப்பி எடுத்துங்க. டேய் என்னடா நான் இப்பதான் வரேன், அதுக்குள்ள எனக்கு எப்படி காப்பி? 3 காஃபி தான் போட்டேன். சரிப்பா. உங்க குரல் கேட்டது, அதே நாளா மாத்திட்டேன். இந்தா. சந்தோஷம். டேய் 3 உருப்படி தான் இங்க இருக்கீங்க, மீதி 3 உருப்படி எங்கடா? ஓஹோ, நீங்களா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லையா? ஏன்னு கேக்குறீங்க? என்னடா? நேத்து ராத்திரி ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. வந்த சண்டையில அந்த 3 பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. என்ன புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்க பாருங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். டேய் என்னடா நடந்தது? அண்ணே, நேத்து நைட்டு பார்ட்டியில நல்லா தானடா இருந்தீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு எதுக்குடா ஈகோ? ஆசிம் தானே ஓவரா. ஆசிம் பேசலாம். உனக்கு எங்க போச்சு புத்தி? நல்லது நடந்தா அதுக்கு காரணம் நான் மட்டும்தாங்கிறது, கெட்டது நடந்தா அடுத்த தலையை தூக்கி போட்டுறது. இதே பொழப்பா போச்சுடா எல்லாருக்கும். டேய் அந்த 3 பேரும் எங்கடா நான் போய் தேடுவேன்? ப்ரொடியூசர் கேட்டோன்னா என்ன பதில் சொல்லுவேன்? ஏவன்டாவன் என்னங்கடா உங்களோட? ஏய் பாரா, ப்ரொடியூசர் தானா, என்னன்னா பதில் சொல்ல போறேன்? முழிக்கிறானுங்க. சார் வணக்கம், நான் டைகர் தான் பேசுறேன். ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், அங்க யாரும் வரலன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா பசங்களாம் எங்க போயிட்டாங்க? சார் அவனுங்களை தேடிதான் சார் நானும் போயிட்டு இருக்கேன். சார் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சார். சின்ன பசங்க முத வெற்றியை சந்திச்சிருக்காங்க. நேத்து ராத்திரி பார்ட்டியில கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப எங்கன்னு தெரியல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல சார். பையங்க கை கிடக்கமான பசங்க, நான் அவனுங்களை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சிக்கனோன்னு தூக்கிட்டு வந்தாரு, நீங்க ஆபீஸ்ல இருங்க. என்ன சார்? சரி, தேங்க்யூ சார். பத்திலாடா உங்களுக்கான இழிச்சு நான் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப படுத்துறீங்கடா. டேய் நடு வயசு மனுஷனை வேதனைப்படுத்துறீங்கன்னா நாரிடுவீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, போனதெல்லாம் போகட்டும். ப்ரொடியூசரை நான் எப்படியாவது சரி கட்டிக்கிறேன். போய் மூஞ்சியில போய் கழுவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பசங்களை தேடுற வேலையை நீங்களும் பாருங்க. நானும் என் பங்கு போய் தேடுறேன்.
உருப்புறதுக்கு வழியை பாருங்கடா. நம்ம நிலைமையை பாத்தியா? இப்படி நடு ரோட்ல புலம்புற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமாண்டா, ஆசையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம், அவசரப்பட்டுட்டாப்ல. என்னடா பேசுற? தப்பெல்லாம் ஏன் மேல சொல்றியா? நேத்து அவன் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தான், நீ கூட தானே இருந்த. அதுக்கு இல்ல ஆசிமு, செந்தில் ஏதோ கோவத்துல. ஏண்டா அப்ப அவனுக்கு தான் கோவம் வருமா? நமக்கெல்லாம் கோவம் வராதா? நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். செந்தில் அப்படி பேசிக்கூடாது தான். வேற ஒண்ணும் இல்லடா, சாங்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பொறாமையில பேசுறான். டேய், சின்ன விஷயம் பெருசாயிடுச்சு, இப்ப என்னடா பண்றது? குட் மார்னிங் ப்ரொடியூசர்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன டைகர், பசங்களாம் ஆபீஸ் வந்துட்டாங்களா? இல்ல பசங்க ஆபீஸ். என்ன டைகர் டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் கிடையாது. பாத்துக்கங்க, எங்களுக்கு படம் நல்லபடியா வரணும். நீங்க பயப்பட வேண்டாம், படம் ரொம்ப பிரமாதமா வரும். பேங்க் அவசரமா போயிட்டு இருக்கேன், வரட்டுங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. என்ன நம்பிச்சு? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவர் பசங்களை பிடிச்சிருவாரு. நீங்க எல்லாம் சினிமாவில் ஜெயிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டனாப்பா. ஆனா நட்பில் நீங்க இப்படி தோத்துருவீன்னு நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. கோவத்துல எந்திரிக்கிறவன் நட்டத்தோட தான் உட்காருவானா நம்மோடு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமே. சார் வந்து வேணாப்பா, எந்த காரணத்தையும் நான் கேட்கல. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே. உங்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த மேனேஜர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நீங்க இங்க வந்த நேரத்துல மேனேஜரை போய் பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் போனாது பண்ணீங்களா? இல்ல சார். லேட் பண்ணாதீங்க, உடனே போன போட்டு பேசுங்க. ஹீரோயினிக்கும் ஹீரோயினி அம்மாவுக்கு இது பிரச்சனை போல இருக்கு. அது ஒரு பிரச்சனை தான், இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ரூமா போட்டு விட்டுரு. நம்மளுக்கு ஷூட்டிங் நடக்கணும்டா, போங்கடா. ஹலோ, யார்பா? அண்ணே, நான் ஆஷிம் பேசுறேனே. டேய் ஆசிமா, டேய் எங்கடா இருக்க? இது வந்து டேய் உங்களுக்குள்ள 1000 சண்டை வரலாம்டா, ஆனா ப்ரொடியூசர்ட்ட நாளா வாக்கு கொடுத்துருக்கேன். என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அது எந்த பதிலும் சொல்லாத. அந்த 2 பையல்களை கூட்டிட்டு 1/2 மணி நேரத்துல என் வீட்டுல இருக்கணுமா? சரிண்ணே. அன்னைக்கு இவனுங்களுக்காக நான் பரிதாபப்பட்டு உன்ட்ட நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு 6 பேருக்கும் அடுத்த படத்தை புக் பண்ணி வந்து 10 மணிக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறான்னு சொன்னா ஒரு பயிலும் இல்ல, என்ன திக்குமுக்காட வச்சுட்டாங்க. செந்தில் தானே தப்பா பேசிட்டான். டேய், சண்டை போறதுக்கு நாட்டுல 1000 காரணம் இருக்குடா. சமாதானமா போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், விட்டு கொடுத்து போகணும். ஏன் விட்டு கொடுத்து போக தெரியாதா? அண்ணே, ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டானே. யாருப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல. அவங்க எப்படி அனுசரிச்சு போவாங்க? பெரிய ஜமீன் பரம்பரை இல்ல. ஏண்டா, அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல நாம தெரிஞ்சது, காலி கவரை வச்சுட்டு கல்யாண மண்டபம் உள்ள பூந்து சாப்பிட்டது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம தவிச்சது, ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டா அடுத்த மாடிக்கு தாவி குதிச்சது, அப்பெல்லாம் உங்களுக்கு இன்சல்ட்டா தெரியலையா? டேய், இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தனை பந்தங்களை விட நட்புங்கிற பந்தம் தாண்டா உயர்ந்த பந்தம். அதை செவரடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? அண்ணே சாரிண்ணே, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. அவங்க எல்லாம் எங்கன்னு? எங்கன்னு கோவப்பட்ட கோட்டையில் ஏறி உட்கார்றது, இல்லைன்னா குழந்தை மாதிரி அழுகிறது. இதாண்டா அந்த கலைஞர்களுக்கு பொழப்பாவே போச்சு. உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் தரிசனி தங்கச்சி கிட்ட சொல்லி அவனுங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். பாடா தங்கச்சி, இப்படி உட்காருப்பா. வாங்கடா, வந்து உட்காருங்க. எங்கடா போயிருந்தீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நீங்க படம் எடுக்கணும், வெற்றி அடையணும் தானே நானும் அண்ணனும் ஆசைப்பட்டோம். வெற்றி கிடைச்ச உடனே அண்ணனையே நோகடிச்சிட்டீங்கல்ல. கண்ணாலதான் முகத்துக்கு அழகு, மூக்காலதான் அழகு, வாயாலதான் அழகுன்னு ஒவ்வொரு உறுப்பு சண்டை போட்டுச்சுன்னா அப்புறம் முகமா இருக்காது, முழுக்கட்டின்னு தான் இருக்கும். எல்லா உறுப்பும் சேர்ந்து இருந்தாதான்டா அது முகம். அந்த மாதிரி நீங்க 6 பேரும் சேர்ந்து எடுத்தாதான் அது படம், தெரிஞ்சுக்குங்க. உட்கார். பாருங்க நீ எப்படி பண்றாங்கன்னு. டேய், வெற்றிக்காக பல வருஷம் போராடினீங்கல்ல, ஆனா பெற்ற வெற்றியை 10 நாள் கூட உங்களால தக்க வச்சுக்க தெரியல. டேய், ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் சார் கூட இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு அமைதியா இருக்கார். எப்படியும் உங்களால இப்படி அமைதியா இருக்க முடியுதுன்னு கேட்டா, காலரை தூக்கி விட்டா பட்டன் உடைஞ்சு போகும்னு தெரியும், அதனாலதான் அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏமாத்தனம்டா. உங்க 6 பேருக்கு கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன். அரசியல்ல கூட்டணி முறிஞ்சா பதவி இல்ல, சினிமாவில கூட்டணி முறிஞ்சா வெற்றி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. எந்திரிச்சு கை கொடுத்துங்க. எந்திரி, எந்திரா. போடா. பெரிய இருநாட்டு தலைவர்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நகரம். இது தலைநகரம் மட்டும் இல்ல, கலையின் நகரம். தலையெழுத்த மாத்தி எழுதும் அதிசய நகரம். நம்ம தலைமுறைக்கே புகழ சேர்க்கும் அற்புத நகரம், திரைப்பட நகரம்.